தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஆடு கோழிகளை திருட வந்ததாக அண்ணன் தம்பியை ஆத்திரத்தில் அடித்துக் கொன்ற கிராம மக்கள். சிவகங்கை மாவட்டம் அழகமாநகரில் ஆடு கோழி திருட வந்ததாக கூறப்படும் மணிகண்டன் மற்றும் விக்னேஷ். பார்த்துருப்பீங்க, ஆடு கோழிகளை திருட வந்ததாக அடித்தே கொண்டிருக்கிறார்கள். எங்கென்றால் சிவகங்கை மாவட்டம் அழகம்மாபுரம் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அழகாபுரம் என்ற இடத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆடு கோழிகளை திருட வந்தவனுக்கு பிடித்து கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்திருக்கலாம். அவர்களை திருடியது உண்மைதான், இவர்கள்தான் திருடி கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து மக்கள் அவர்களை உயிர் போகும் அளவுக்கு அடித்திருக்கிறார்கள். அடித்து பிறகு போலீஸ் வந்து அவர்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மருத்துவம் பார்த்து மருத்துவ பலனின்றி அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். மக்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். தான் பிறந்த மக்கள் குழந்தையிலிருந்து பெரியவங்க ஆகிற வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருப்பாங்க. எவனுமே தவறு செய்யாதவன்னு உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது. நாட்டில் தவறு செய்யாதவன் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எதே ஒன்று ஒரு சின்ன சின்ன தவறு செஞ்சுருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் அவனை பிடிச்சி மிரட்டலாம், இப்படிலாம் செய்யக்கூடாதா அப்படின்னு மிரட்டலாம். இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம். அப்போ ஒரு 10 பேர் பிடிச்சி அடிச்சு ஆகிற வரைக்கும் அடித்தா உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது, எல்லாத்தையும் கொல்லணும். அப்படி இருக்கும்போது ஆடு கோழியை திருடிட்டான், அதுக்கு உறுதியான தகவல் இல்லை. இவன் தான் 10 ஆடு திருடினான், 100 ஆடை திருடினான், 100 மாட்டை திருடினான், 500 கோழியை திருடினான் அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லை. தோட்டத்தில் இருந்துக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க. ஏங்க நான் கேட்குறேன், ஒரு மனுஷனை இப்போ ஒரு எந்த ஒரு மிருகத்தை அடித்தா கூட 1 அடி 2 அடி, அதுக்கு மேலே அந்த மனுஷனுக்கு சரி பாவம், அந்த பாவம் கருணை உள்ளெல்லாம் வரும். அவன் தான் மனுஷன், கருணை உள்ள இருக்கணும் மொத்தம் மனுஷன், அப்படி இருக்கணும் மனுஷனுங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்த அடிச்சே கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்க கொண்ட மாதிரி தான் அர்த்தம். சிகிச்சை பலன்லையும் செத்து போயிட்டாரு, சிகிச்சை பலனே கிடைக்காம அவர் 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் தானே குற்றவாளி. அதில் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி போய் ஜெயிலில் போடலாமா? போட்டிருக்கிறாங்க, ஒரு 15 பேர்த்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, உள்ளே வச்சிருக்கிறாங்க ஸ்டேஷனில். மக்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும். எவனோ ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனை அடிக்கலாம், அடிக்கக்கூடாது, தப்பு இல்லை, நீ செஞ்ச தப்புடான்னு 2 அடி அடிக்கலாம், அவ்வளோதான். அவனை உட்கார வச்சிடணும். அவன் எந்த குற்றமாக கூட செய்யட்டுமே, அவனை உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு அவனுக்கு போலீஸ் வர வச்சு போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் பிடிச்சி அடிச்சே கொண்டுக்கிறான்னா அந்த மக்கள் அவ்வளோ மக்களுமே மனசில் ஈரல்லாதவங்கன்னு தான் அர்த்தம். ஒரு மனுஷன் மேலே படார்னு அடித்தா அவன் எப்படி கத்துவான்? அப்பங்கும்போது இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மனசில் என்ன நெஞ்சில் ஈரல்ல, கொஞ்சம் கூட கருணை உள்ளல்ல, அடித்து சாகடிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கிறானுங்க. அப்போ ஒவ்வொரு மக்களுமே சில குழந்தைலேருந்து ஒவ்வொரு தவறு செஞ்சுருப்பாங்க. அந்த தவறுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டா பிடிச்சி அடிச்சே கொண்டுட்டு இருந்தால் ஒரு இடத்துலையும் மனித இனம் கரெக்டாக இருக்குமா? வந்து காசு திருடிப்பிட்டான்னு அடிக்கணும், குண்டூசு திருடிப்பிட்டான்னு அடிக்கணும், கொலுசை திருடிப்பிட்டான்னு அடிக்கணும். அந்த இடத்துல அந்த திருட்டுனால ஒரு உயிர் போயிருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ அவங்களுங்களே கூட ஒரு பெண்களை கடத்திக்கிட்டு போய் ஒரு ஒரு கற்பழிப்பு குற்றவாளி அப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா, ஒரு குழந்தையை கடத்திட்டு போயோ ஒரு பெரியவங்களை கடத்திட்டு போயோ ஏதோ ஒரு கற்பழிப்பு குற்றம், ஒரு கொலை அவங்க பண்ணிவிட்டாங்க, கற்பழித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வெறி வந்து ஏதோ ஒன்று எடுத்து அடிச்சுட்டானா, மண்டை மேலே செத்து போயிட்டான்னா கூட பரவாயில்ல. இவனுங்க மாடை திருடிவிட்டான், ஆட்டை திருடிவிட்டான் அப்படின்னு தான் குற்றத்தில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது வந்து சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது.
சாதாரண ஆடு மாடு திடிப்பான் அப்படின்னு அவன் அடித்து கொள்கிற அளவுக்கு இல்லை. அவனுங்களுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும். போலீஸ் அதை விசாரிக்கணும். இந்த மாதிரி நிலைமை வந்து இந்த நாட்டில் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை நடக்குதுங்க. வந்து மக்களுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லைங்க, மனசில் ஈரம் இல்லை, வன்மத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் வன்மம். அப்பா மகன் மேலே வன்மத்தில் இருக்கிறான், மகன் அப்பா மேலே வன்மத்தில் இருக்கிறான். பிடிச்சி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சாகிற வலைக்கு அடிச்சு போடுறாங்க மக்கள். அதில் வந்து என்னென்னா, இப்போ ஒருத்தன் கிடச்சிக்கிட்டானாக்கா அவனை பிடிச்சி எல்லாமே அடிக்கிறவன் கொஞ்சம் வீர மாதிரி நான் அவனை நினச்சிக்கிறது. அதாவது ஒரு 4 பேர்த்து முன்னாடி ஒருத்தனை பிடிச்சி அடிச்சுவிட்டா அவனை வந்து வீரனாக நினச்சி அதில் பிடிச்சி அடிக்கிறது. அதில் இப்போ பாடாத இடத்த பட்டு செத்து போயிடுறான். அவன் அடித்தவன் ஒருத்தனாக தான் இருப்பான், அடித்து செத்து போயிட்டான். செத்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அது மக்கள் மேலே அல்லாத மேலேயும் இந்த இத்தனை மக்கள் அடிச்சுவிட்டாங்க அப்படின்னு ஒரு பேர். அப்போ தானே அவங்க மேலே எந்த பிரச்சனையும் வராது. ஒரு கூட்டமாக சேர்ந்து அடிச்சு விட்ட மாதிரி. எவனோ ஒருத்தன் எடுத்து கட்டையை மண்டைக்கு மேலே அறுக்கியிருப்பான், செத்து போயிட்டான். இல்லை வயிற்றில் குத்திருப்பான், கழுத்தில் குத்திருப்பான், செத்து போயிட்டான். இப்படிலாம் மக்களுடைய எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்குது. மக்களுமே புரிஞ்சுக்கணும். ஒரு கேஸு நம்ம எந்த ஒரு பிரச்சனையில் மாட்டினாலும் பல கேஸுங்க வரும். கேஸ் வந்தால் அதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதனால் மக்கள் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சிருக்கணும், நெஞ்சில் ஈரம் இருக்கணும். அவன் என்ன குற்றம் செய்கிறான் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். குற்றம் என்ன, அவன் செஞ்ச குற்றம் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த குற்றத்துக்கு தண்டனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். இதெல்லாம் பார்க்காம ஏம்மா ஆடு திருடணும் அப்படிங்கிறதுனால நீ பிடிச்சி அடித்து கொண்டுபிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? ஆனால் இது வந்து நம்புற மாதிரி இல்லை. அந்த பசங்களுடைய அவங்களோட நடவடிக்கை கவனிக்கணும். ஏற்கனவே எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, எதனால் இவங்களை அடித்தாங்க அப்படிங்கிறத போலீஸு தீர விசாரிக்கணும். விசாரித்து அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். வெறும் ஆட்டு மாட்டுக்காகலாம் அவங்க அடித்த மாதிரி தெரியல. இது என்னங்க, போய் ஒரு ஊரே சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்கன்னா ஒரு ஆடு மாடுக்காக பிடிச்சி அடிப்பாங்க. அவன் கத்திருப்பான்ல, ஐயா நம்ம ஒரு திருடின மாட்டை கொடுத்துட்றேன், எங்கேயாவது மாடு இங்கே விட்டுக்கிறேன், அங்கே விற்றுவிட்டேன், இங்கே கசாப்பு கடைக்கு விட்டுட்டேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்ல ஆடுகளை, அது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். அதுக்காக அவனை அடித்து கொள்கிற அளவுக்கு எப்படி போயிருக்கும்? அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது குற்றம் செஞ்சுருக்கணும். அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அதனால் போலீஸ் இதை மிக சிறப்பாக விசாரித்து அது என்னென்ன உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா என்னன்னு போலீஸ் தான் நிர்வகிக்கணும். ஆனால் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேன், எதையுமே யோசனை பண்ணி செய்யுங்க. அவன் செஞ்சுக்கிற குற்றம் எப்படியான குற்றம்னு பாருங்கள். ஒரு கற்பழிப்பு குற்றம், ஒரு மக்கள் மத்தியில் சிக்கிக்கிட்டான், அவனை அடிச்சுட்டோம், தெரியாத இடத்துல பட்டு செத்து போயிட்டான்னா கூட அது ஒரு பெரிய கேஸாக இருக்காது. இதெல்லாம் வந்து என்னென்னு விசாரித்து எப்படி கொள்ளுவீங்க, அரசாங்கத்துக்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு அவங்க வந்து கேஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் சந்திச்சாகணும். அதனால் மக்கள் பார்த்து பொறுமையை கையாண்ட வேணும். மக்கள் வந்து நெஞ்சுக்குள்ளே ஈரம் இருக்கணும். நன்றி. நெஞ்சுக்குள்ளே ஈரம் இருக்கணும். வந்து மக்களுக்கு இதை தான் நான் சொல்கிறேன். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி. நன்றி.